Good morning, students. Last class we have seen economics is an art and a science. Now we are going to see economics positive science and normative science. நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னன்னா பொருளியல் என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல் அப்படின்ற டாப்பிக்கை வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்கனாமிக்ஸ் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்டு நார்மேட்டிவ் சயின்ஸ், பொருளியல் இயல்புறை அறிவியல் மற்றும் நெறியுரை அறிவியல் அப்படின்ற டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பாசிட்டிவ் சயின்ஸ் டீல்ஸ் with what it is means. It analyzes a problem on the basis of facts and examines its causes. அதாவது இயல்புறை அறிவியல் உள்ளதை உள்ளவாறு கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு அதாவது பிரச்சனை உண்மையின் அடிப்படையில் வந்து அதன் காரணங்களின் மூலம் ஆய்வு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. அட் த டைம் ஆஃப் எ ப்ரைஸ் இன்க்ரீசஸ் இட் காசஸ் ஆர் அனலைஸ்டு. எடுத்துக்காட்டாக விலை ஏற்றத்தின் போது அதற்கான காரணங்கள் ஆராயப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து வாங்க போகிறோம்னாக்கா அப்போ வந்து அதனுடைய விலை வந்து அதிகரிச்சிருந்துச்சுன்னா அது என்ன காரணத்துக்காக வந்து விலை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ளுவோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. என்ன விலை ஏற்றத்தின் போது அதற்கான காரணங்கள் ஆராயப்படுகிறது, எந்த காரணத்துக்காக விலை ஏற்றப்படுகிறது அப்படின்றத ஆராயப்படுகிறதுன்றாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ். லுக் அட் த பிக்சர். அந்த படத்தில் இருக்கிறது என்னென்னா இயல்புரை நெறியுரை ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்காங்கன்னா இட் வாஸ் வில் பி, இது அவுட் டு ஷுட். அது கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இஃப் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் ரைசஸ் பீப்புள் வில் பை லெஸ். ப்ரைஸ் ஷுட் கோ அப் டு ரெடியூஸ் பெட்ரோல் கன்சம்ஷன். தென் நெக்ஸ்ட் கேன் பி ப்ரொவர்ட், cannot be provided, cannot causes and effects. Make recommendation not based on facts. Descriptive tells you should be have been. Based on facts tell you what is objective. Prescriptive and subjective. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயல்புரை நெறியுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் என்னென்னா விலை ஏற்றத்துக்கான காரணம் என்ன என்பதை வந்து என்ன பண்ண ஆராயப்படுகிறது அப்படின்றது வந்து இதில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஆன் த அதர் ஹேண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ் ரெஸ்பான்ஸ் டு கொஷின்ஸ் லைக் வாட் அவுட் டு பி. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெறியுரை அறிவியல் எதுவாக இருக்க வேண்டும் என்ற வினாவிற்கு விடையளிப்பதாக உள்ளது. நெறியுரை என்று வந்து என்னன்னா கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்வது அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா விடை இருக்கிறது அப்படி சொல்லிட்டு உள்ளது. தென் நெக்ஸ்ட்டு ஹியர் த conclusion and results are not based on facts but on different consideration belonging to social, cultural, political, religious realms. There are basically objective in nature. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இது வந்து என்னன்னாக்கா இங்கு முடிவுகள் வந்து உண்மை அடிப்படையில் வந்து அமைவதில்லை அப்படி சொல்லியிருக்காங்க. உண்மை அடிப்படையில் வந்து அமைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசியல் இந்த அதாவது பொலிட்டிக்கல்னா அரசியல் அப்படி சொல்லுவாங்க.
ரெண்டாவது வந்து சமயம் சார்ந்த வெவ்வேறான கருத்துக்கள் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமயம்னா என்ன? ரிலீஜியஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அடிப்படையில் உள்ளுணர்வு சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்றாங்க. தேர் ஆர் பேசிக்கலி அப்ஜெக்டிவ் இன் நேச்சர். தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப். இன் ஷார்ட், பாசிட்டிவ் சயின்ஸ் இஸ் கன்சர்ன்டு வித் how and why, and normative science with what ought to be. இதில் சுருக்கமாக இயல்புறை அறிவியல் என்பதன் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, மற்றும் எப்படி, ஹவுனா எப்படி அண்ட் ஒய்னா ஏன் என்பதை வந்து நெறியுறை அறிவியல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஏதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்சிகேஷன் பிட்வீன் த டூ கேன் பி எக்ஸ்பிளைன்டு அப்படின்றாங்க. அதாவது நெறியுறை அறிவியல் ஏதுவாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை கூறுகிறதுன்னு சொன்னோம். இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை எளிதாக விளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள என்னது வேறுபாடு, டூ கேன் பி எக்ஸ்பிளைன்டு டிஸ்டன்சிகேஷன் பிட்வீன் அப்படி சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடை வந்து என்ன பண்ணுது, எளிதாக விளக்கலாம் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், an increase in the rate of interest under positive science would be looked into as to why and how can it be reduced the various under the normative science. It would be seen as to whether it is good or bad. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வட்டி வீதம் அதிகரிக்கும் போது இயல்புறை அறிவியல் வட்டி வீதத்தை வந்து ஏன் குறைக்க வேண்டும், எப்படி குறைப்பது என்று கூறப்படுகிறது. நெறியுறை அறிவியல் என்பது நடவடிக்கை வட்டி வீதம் அதிகரிக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய நன்மை அல்லது தீமைகளை கூறுகிறது அப்படி சொல்கிறாங்க. குட் ஆர் பேட். Are you understand? The next, positive economics. இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க, இயல்புறை பொருளியல் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, an increase in money supply implies a price rise in an economy. அதாவது பண அளிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தில் வந்து விலை ஏற்றத்தை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஏற்படுத்துகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட், ஆஸ் த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எக்ஸ்பெண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன்க்ரீசஸ். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீர்ப்பாசன வசதி மற்றும் ரசாயன உரங்களின் விரிவாக்கத்திற்கு ஏற்ப உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டு, an increase in the birth rate and the decrease in the death rate reflect the rate of growth of population. மூன்றாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, பிறப்பு விகித அதிகரிப்பு and increase in the birth rate அப்படின்றாங்க. அதாவது பிறப்பு விகித அதிகரிப்பு, இறப்பு விகித குறையும் மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தில் வந்து பிரதிபலிக்கின்றன அப்படி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். நார்மேட்டிவ்னா என்ன, நெறியுறை அறிவியல். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னாக்கா என்னென்னா இயல்புறை பொருளியல். ரெண்டாவது நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் நெறியுறை பொருளியல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் த பெட்டர் தென் டிஃப்ளேஷன். அதாவது பணவாட்டத்தை பணவீக்கமே மேலானது அப்படின்றாங்க. பணவாட்டத்தை விட பணவீக்கமே மேலானது. ரெண்டாவது பாயிண்ட்டு, மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த லக்ஸரி
goods is not good for a less developed country. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வளர்ச்சி குறைந்த நாட்டில் ஆடம்பர பண்டங்களை அதிகமாக உற்பத்தி செய்வது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று, inequalities in the distribution of wealth and income should be reduced. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செல்வம் மற்றும் வருமானம் பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக், பேசிக் கான்செப்ட் இன் எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளியலின் அடிப்படை கருத்துக்களை அப்படின்ற ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு, லைக் அதர் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ ஆஸ் கான்செப்ட் டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் தியரிஸ், a complete and clean grasp of their meaning increase necessary when the theories associated with them are studied. Only a preliminary acquaintance is now attempted here. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மற்ற அறிவியல்களை போன்றே பொருளியலும் அதன் கோட்பாடுகளை விளக்கும் சில கருத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவற்றில் பொருள்கள் பற்றிய முழுமையான தெளிவான புரிதலை கோட்பாடுகளை அறிவதற்கு உதவும் இது சார்ந்த மேலோட்டமான விளக்கங்கள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? தென் நெக்ஸ்ட் டாபிக், goods and service. That's all student. Tomorrow we will meet this topic. Thank you.